ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மைப்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஏசப்பா தன்னுடைய சிஷ்யர்களோடு பேசும்போது ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்துகிறார். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனத்தை கவனித்து பார்ப்பீர்களானால், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஆண்டவர் ரொம்ப ஃப்ராங்காக ஒரு க்ளீனாக ஒரு வார்த்தையை சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை போல் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி பிரசங்கம் பண்ணுகிற ஆட்கள் யாருமே கிடையாது. ஏன்னா ஒரு பெரிய விஷயத்தை ரொம்ப சிம்பிளிஃபைடாக பேசி எளிதில் புரிய வைக்கிற அளவுக்கு ரொம்ப அழகாக பேசுகிற ஒரு நபர் நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ரொம்ப ஒரு பெரிய காரியத்தை இங்கே அழகாக சொல்கிறாரு. ஒருவனின் கற்பனைகளை, அதாவது என் வார்த்தைகளை, என் வசனத்தை ஒருவன் கை கொள்ளுகிறவன் தான் என்னிடத்தில் அன்பாக இருப்பான். ஆப்போசிட்டாக அதை நம்ம பார்க்கும்போது அவருடைய வசனத்தை கை கொள்ளாதவன் அவரிடத்தில் அன்பாக இருக்க முடியாது என்ற ஒரு காரியத்தை அழகாக சொல்லிக் கொடுக்குறார். இப்போ இந்த காலை வேளையில் நம்ம ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கலாம். நான் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறன்றது எதனால் நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும்னு சொன்னால், ஏசப்பா சொல்கிறார், என் வசனத்திற்கு ஒருவன் கவனம் செலுத்தும் போது, என் வார்த்தைக்கு ஒருவன் ஒப்பு கொடுக்கும்போது, என் வார்த்தையை ஒருவன் கீழ்ப்படியும் போது அவன் தான் என் இடத்துல அன்பாக இருக்கிறான். மற்றவங்க எல்லாம் சும்மா தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்கன்றது ஆண்டவர் இங்கே ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறோம். ஆகவே இந்த காலவேளையில் அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை நம்ம கர்த்தரை நேசிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு நம்ம அவருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் இருந்தோம்னு சொன்னால் நம்ம பொய்யனாக இருக்கிறோம், நமக்குள்ளே வசனம் இல்லைன்றது வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லும். நம்ம அவர் மேலே அன்பாக இருக்கிறோம், அவர் நேசிக்கிறோன்றதுக்கு அடையாளம் எதுனா அவர் சொன்ன கட்டளைகளை மாறாமல் அப்படியே கீழ்ப்படுகிறது தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆகவே அவரை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தையை கடைபிடிக்காமல் போயிட போகிறோம். அவர் நேசிக்கிறோன்னு சொன்னால் அவர் வசனத்தின்படி நடந்து அவர் கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்பிடிப்போம். ஆனால் அவர் நம்மேல் மிகுந்த ஆசீர்வாதத்தையும் கிருபையும் தந்து நம்மை இன்மேலும் உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இதை கொஞ்சம் யோசிங்க. யோசிச்சா கர்த்தர் நிச்சயம் உதவி செய்வார். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.